மற்றொரு அண்மை செய்தி. நீதிமன்ற உத்தரவை மீறி கொடைக்கானலில் அதிகாரிகள் துணையோடு மலையை குடைந்து கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டு வீடியோ ஆதாரத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் சுற்றுலா தலம் மட்டுமல்லாமல் கொடைக்கானல் மிகப்பெரிய விவசாய பூமியாகவும் உள்ளது. தினந்தோறும் கொடைக்கானலை சுற்றி பார்ப்பதற்காகவே தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து, அதேபோல் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். எப்பொழுதும் இயற்கை அன்னை வரவேற்கும் வானுயர்ந்த மரங்களும் பசுமை போர்த்திய புல்வெளிகளும் அடர்ந்த வனமும் உள்ள கொடைக்கானல் தற்போது அரசு அதிகாரிகளின் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு தற்போது மலைகளை குடைந்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானலில் அந்த 20 வருடங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த வள்ளலார் மற்றும் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் கொடைக்கானல் மேல்மலை, கீழ்மலை மற்றும் கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் சிறுமலை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வன சட்டத்தின்படி பாறைகளை உடைக்கக்கூடாது, மலைகளை குடையக்கூடாது, அதேபோல் வெடி வைக்கக்கூடாது, கிட்டாச்சி, ஜேசிபி, போர்வெல் உள்ளிட்ட இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தனர். அதேபோல் அரசு ஆணையும் உள்ளது. இந்நிலையில் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு வந்த கொடைக்கானல் கோட்டாட்சியர் உடனடியாக மேலே கொடைக்கானல் மலைகளில் உள்ள கிட்டாச்சி, ஜேசிபி, போர்வெல் இயந்திரங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் மட்டும் போட்டுவிட்டு அவர் அப்படியே விட்டுவிட்டார். அப்போது கொடைக்கானல் வார்டு திமுக வார்டு செயலாளரின் கணவர் தற்போது மிகப்பெரிய அளவில் கல்குவாரி, கொடைக்கானல் நகர் பகுதியை ஒட்டியுள்ள அஜர்பட்ரி பெரிசோலா பால்ஸ் பகுதியில் மிகப்பெரிய கல்குவாரியை நடத்தி வருகிறார். கொடைக்கானலில் கல்குவாரி கல்லை உடைப்பதற்கே அனுமதி இல்லை. தற்போது மிகப்பெரிய கல்குவாரி, 3 கிட்டாச்சி, ஒரு ஜேசிபி இயந்திரம் மற்றும் கல்லுடைக்கும் கருவியை வைத்து திமுகவை சேர்ந்த வார்டு கவுன்சிலரின் கணவர் தற்போது கற்களை உடைக்கிறார். இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பலமுறை கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் பாபு ஆகியோரிடம் நேரடியாக சென்று புகார் மனுவை கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதால் தற்போது மிகப்பெரிய கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஏற்கனவே கொடைக்கானலில் பல்வேறு வானுயர்ந்த கட்டடங்கள் வருகின்றன. அதேபோல் தற்போது கூட மேல்மலையின் செருப்பன் ஓடை பகுதியில் பூமி பிளந்தது என்று 2வது முறையாக அப்பகுதி மக்கள் கூறினர். அப்பொழுதே என்னன்னா வெடி வைப்பதும், அதேபோல் ஆழ்துளை கிணறுகள் போடுவதும், ஜேசிபி, கிட்டாச்சி இயந்திரங்கள் பயன்பாட்டால் தான் இப்படி நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. தற்போது அதையெல்லாம் காதில் வாங்காமல் அரசு அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஒட்டுமொத்த அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகளோட செயல்பாட்டோடு அவர்களின் சுய லாபத்திற்காக தற்போது மலையை அழித்து வருகின்றனர். இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு ஜேசிபி, கிட்டாச்சி மற்றும் பாறைகளை உடைக்கும் இயந்திரங்கள், போர்வெல் போன்ற மலைகளை அழிக்கும் இயந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதற்கு மாவட்ட ஆட்சியரும் அதேபோல் தமிழக அமைச்சர்கள் தலையிட்டால் மட்டுமே தான் கொடைக்கானலை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் கொடைக்கானலில் தற்போதே 3-4 இடங்களில் கல்குவாரிகள் செயல்படுகின்றன. இதே நிலைமை தொடர்ந்து செயல்பட்டால் கொடைக்கானல் அழிந்துவிடும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். உடனடியாக தமிழக அமைச்சர்கள், தமிழக முதல்வர் தலையிட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். நிகிதா.